அதாவது ஸ்டார்ஸ் ஸ்பேஸ்லேயே ரொம்பவுமே காஸ்ட்லியான ஆஸ்ட்ராய்டு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? 16 சைக்கி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டை நம்ம மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் $1,00,000 குவாட்ரில்லியன் ஒர்த்து இருக்க ரிசோர்ஸஸை நம்மளால் எடுக்க முடியும். அப்படி என்னதான் இந்த ஆஸ்ட்ராய்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆஸ்ட்ராய்டோட 30% 60% அளவுக்கு நிக்கல் அண்ட் அயன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது கூடவே கோல்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ராய்டோட கோர் வந்து ஏன்ஷியன்ட் புரோட்டோ பிளானட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரிசர்ச் பண்ணுறதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளோட சோலார் சிஸ்டம் எப்படி பில்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு பேசிக்கான ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்ட்ராய்டோட மண்ணில் இருந்து அதிக அளவு சிலிக்கேட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நாசா வந்து போன வருஷம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டையே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து 2029 இந்த 16 சைக்கியை போய் ரீச் ஆகும். என்னதான் இது அங்கே போயிட்டு ரிசர்ச்சஸ்லாம் பண்ணி இது எல்லாமே இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாலுமே ஒரு ஆஸ்ட்ராய்டை மைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதான் இல்லை. பட் ஃபியூச்சரில் இதுக்கான டெக்னாலஜி எல்லாம் வந்ததுக்கப்புறம் மேபி பாசிபிளாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆஸ்ட்ராய்டை மைன் பண்ணுறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.